அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு ஜோசப் மர்ஃபி அவர்கள் எழுதிய ஆழ் மனதின் அற்புத சக்தி நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். திருத்தம் டாக்டர் இயன் மெக்மகன் அவர்கள். தமிழில் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். நூலின் அத்தியாயம் 16. ஆழ் மனதை உபயோகித்து இணக்கமான மனித உறவுகளை உருவாக்குவது எப்படி? உங்கள் ஆழ் மனம் ஒரு பதிவு இயந்திரத்தை போன்றது. அதில் நீங்கள் எதையெல்லாம் பதிவு செய்கிறீர்களோ அதையெல்லாம் அது விசுவாசத்துடன் அப்படியே மீண்டும் உருவாக்குகிறது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். மற்றவர்களுடனான உங்கள் உறவில் ஓர் இணக்கமான சமநிலையை உருவாக்குவதற்கும் அதை பராமரிப்பதற்கும் பைபிளின் உயரிய கொள்கை மிகவும் பொருத்தமானதாக இருப்பதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு 7:12. இந்த வாசகத்தில் உட்பொருள் வெளிப்பொருள் இரண்டும் உள்ளன. உட்பொருள் உங்கள் வெளிமனதிற்கும் ஆழ் மனதிற்கும் இடையேயான தொடர்பை பற்றியது. பைபிளில் சொல்லப்பட்ட செய்தியை வேறு விதமாக கூறுவதானால் இப்படி கூறலாம். 1. மனிதர்கள் உங்களை பற்றி எவ்வாறு நினைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவர்களை பற்றி அவ்வாறே நீங்கள் நினையுங்கள். 2. மனிதர்கள் உங்களை பற்றி எவ்வாறு உணர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவர்களை பற்றி அவ்வாறே நீங்கள் உணருங்கள். 3. மனிதர்கள் உங்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவர்களிடம் நீங்களும் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு, உங்கள் அலுவலகத்தில் உள்ள ஒருவரிடம் நீங்கள் பணிவுடனும் பண்புடனும் நடக்கக்கூடும். ஆனால் அவர் அந்த இடத்தை விட்டு சென்றவுடன் அவர் குறித்து உங்கள் மனதில் நீங்கள் குற்றம் கண்டுபிடித்து கோபம் கொள்கிறீர்கள். அத்தகைய எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு தான் அதிக சேதத்தை விளைவிக்கும். அது விஷத்தை அருந்துவது போன்றது. நீங்கள் உற்பத்தி செய்யும் இந்த எதிர்மறை ஆற்றல் உங்கள் வலிமையையும் ஆர்வத்தையும் பலத்தையும் வழிகாட்டுதலையும் பரிவையும் உங்களிடமிருந்து கொள்ளையடித்து சென்றுவிடும். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதில் இறங்க இறங்க அவை அனைத்து விதமான துன்பங்களையும் நோய்களையும் உங்கள் வாழ்வில் கொண்டு வரும். மற்றவர்களுடனான மகிழ்ச்சியான உறவுகளை ஏற்படுத்துவதற்கான முக்கிய வழி, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கின்ற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மத்தேயு 7:1.2. மேற்கூறப்பட்ட வாசகங்களை கூர்ந்து படித்து அவை வெளிப்படுத்தும் உள்ளார்ந்த உண்மைகளை நடைமுறைப்படுத்துவதுதான் மற்றவர்களுடன் இணக்கமான உறவுகளை ஏற்படுத்துவதற்கான வழி. தீர்ப்பளிப்பது என்பது சிந்திப்பது என்று பொருள். மற்றவரை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் எண்ணம் உங்களுடைய எண்ணம். ஏனெனில் நீங்கள்தான் அதை சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எண்ணங்கள் படைப்பு திறன் மிக்கவை. எனவே அடுத்தவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ சிந்திக்கிறீர்களோ அதை உண்மையிலேயே உங்கள் சொந்த அனுபவத்தில் உருவாக்குகிறீர்கள். அடுத்தவருக்கு நீங்கள் எந்தவிதமான தூண்டுதலை வழங்குகிறீர்களோ அதை நீங்கள் உங்களுக்கும் கொடுத்து கொள்கிறீர்கள். ஏனெனில் உங்கள் மனம்தான் படைப்பு தளம். அதனால்தான் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் என்று கூறப்பட்டது. அதாவது தரங்களையும் விதிமுறைகளையும் நீங்கள் பிறருக்கு விதிக்கும்போது அந்த தரங்களையும் விதிமுறைகளையும் நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் உருவாக்குகிறீர்கள். பிறகு உங்களுக்கும் அவை பொருந்தி விடுகின்றன. நீங்கள் இந்த விதியை அறிந்து கொண்டு ஆழ்மனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டால் மற்றவர்களை குறித்து சிந்திப்பதிலும் உணர்வதிலும் செயல்படுவதிலும் கவனமாக இருப்பீர்கள். ஏனெனில் அவ்வாறு சிந்தித்து உணர்ந்து செயல்படும் போது சரியான நடவடிக்கையும் உணர்வும் எண்ணமும் அடங்கிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் அடுத்தவருக்கு செய்யும் நன்மை அதே அளவில் உங்களிடம் திரும்பி வரும். அதேபோல நீங்கள் அடுத்தவருக்கு செய்யும் தீமையும் உங்களிடமே திரும்பி வரும். ஒருவர் மற்றவரை ஏமாற்றும் போதும் அவருக்கு துரோகம் செய்யும் போதும் உண்மையிலேயே தன்னையே ஏமாற்றிக்கொண்டு தனக்கே துரோகம் செய்கிறார். அவரது குற்ற உணர்வும் இழப்பு குறித்த மனநிலையும் மாற்றமின்றி ஏதேனும் ஒரு வழியில் ஏதேனும் ஒரு சமயத்தில் அவருக்கு இழப்பை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும்.
அவரது ஆழ்மனம் அவரது மனப்போக்கை பதிவு செய்து கொண்டு அவரது மன நோக்கத்திற்கு அல்லது உத்வேகத்திற்கு ஏற்ப நடவடிக்கை மேற்கொள்கிறது. உங்கள் ஆழ் மனம் பாகுபாடற்றது, மாற்றமில்லாதது. அது மனிதர்களிடத்தில் பேதம் பாராட்டாத ஒன்று. அதற்கு சமய நிறுவன சார்பு கிடையாது. அது இரக்கப்படுவதும் இல்லை, பழி வாங்குவதும் இல்லை. அடுத்தவரை குறித்து நீங்கள் சிந்திக்கும், உணரும், செய்யும் அனைத்தும் இறுதியில் உங்களிடமே திரும்பி வரும். செய்தித்தாளின் தலைப்பு செய்திகள் அவரை நோயாளியாக்கின. இப்போதே உங்களை கண்காணிக்க துவங்குங்கள். மக்களிடத்திலும் சூழ்நிலைகளிடத்திலும் சந்தர்ப்பங்களிடத்திலும் நீங்கள் எவ்வாறு எதிர்வினை புரிகிறீர்கள் என்பதை கண்காணியுங்கள். பிறகு ஆராய்வதற்காக அவற்றை ஒரு நோட்டு புத்தகத்தில் பதிவு செய்யுங்கள். தினசரி நிகழ்வுகளுக்கும் செய்திகளுக்கும் நீங்கள் எவ்வாறு செயல்விடை அளிக்கிறீர்கள்? மற்ற எல்லோரும் தவறானவர்களாக இருந்து நீங்கள் மட்டும் சரியானவராக இருந்தாலும் அதனால் பெரிய வேறுபாடு ஒன்றுமில்லை. தினசரி செய்திகள் உங்களை தொந்தரவு செய்தால் அது உங்களிடம் உள்ள குறை. ஏனெனில் உங்கள் எதிர்மறையான உணர்ச்சிகள் உங்களிடமிருந்து சமாதானத்தையும் இணக்கத்தையும் கொள்ளையடித்துவிடும். தன் கணவனுக்கு உதவி கேட்டு ஒரு பெண் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஒவ்வொரு முறையும் செய்தித்தாளில் சில குறிப்பிட்ட கட்டுரையாளர்கள் எழுதியிருப்பதை படித்தவுடன் தன் கணவர் பெரும் கோபத்துடன் மூர்க்கத்தனமான நடந்து கொள்வதாக அவர் விளக்கியிருந்தார். இந்த நிரந்தரமான கோபத்தின் வெளிப்பாடும் மூர்க்கத்தனமும் அவரது உயர் இரத்த அழுத்தத்திற்கு ஏற்றதல்ல என்று அப்பெண் மேலும் கூறியிருந்தார். அவருடைய கணவர் தன் உணர்ச்சிகளை மறுசீரமைப்பதன் மூலம் இந்த மன அழுத்தத்தை குறைக்க ஏதேனும் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவருடைய மருத்துவர் கூறியிருந்தார். நான் என்னை வந்து பார்க்கச் சொல்லி அம்மனிதரை அழைத்தேன். அவரது மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை நான் அவரிடம் விளக்கினேன். பத்திரிகைகளில் வரும் ஒரு செய்தியின் மீது கோபப்படுவது உணர்ச்சி ரீதியான பக்குவமின்மை என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆனால் அவரது கோபம் அவருடைய உடலுக்கும் மனதிற்கும் ஏற்படுத்தி கொண்டிருந்த சேதத்தை அவர் அறிந்திருக்கவில்லை. பத்திரிகைகளில் எழுதும் கட்டுரையாளருடன் தான் அரசியல் ரீதியாகவோ மத ரீதியாகவோ அல்லது வேறு எந்த வழியிலோ உடன்படாவிட்டாலும் கூட தன் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்தை அவருக்கு தர வேண்டும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இதே முறையில் தனது கருத்து வேறுபாட்டை எழுதி அனுப்பும் சுதந்திரம் தனக்கு இருப்பதையும் அவர் புரிந்து கொண்டார். கோபத்தில் கொந்தளிக்காமலேயே அதை தெரிவிக்க முடியும் என்பதையும் அவர் கற்றுக்கொண்டார். எவரோ ஒருவர் சொல்லும் சொல்லோ அல்லது செய்யும் செயலோ தன்னை ஒருபோதும் பாதிப்பதில்லை. மாறாக தான் அவற்றை எப்படி கையாள்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்ற எளிய உண்மைக்கு அவர் விழித்து கொண்டார். தன் பிரச்சனையிலிருந்து விடுபட அவருக்கு இவ்விளக்கம் உதவியது. ஒரு சிறு முயற்சியின் மூலம் காலையில் ஏற்படும் கோபத்தின் வெளிப்பாடுகளை சமாளிப்பதில் வல்லவராகி விடலாம் என்பதை அவர் உணர்ந்தார். சில நாட்களுக்கு பிறகு தன் கணவர் தான் வெறுக்கும் கட்டுரையாளர்கள் எழுதியதை பார்த்து சிரிக்க கற்றுக்கொண்டு விட்டதாக அப்பெண் என்னிடம் கூறினார். அவர் இப்படி கண்டபடி நடந்து கொண்டதற்காக தன்னை பார்த்தும் சிரிக்க கற்றுக்கொண்டு விட்டார். அவரை அதற்கு மேல் தொந்தரவு செய்யவோ வெறுப்பூட்டவோ அல்லது எரிச்சலடைய செய்யவோ அந்த பத்திரிகைகளில் வந்த கட்டுரைகளுக்கு சக்தி இல்லை. அவரது அமைதியான சாந்தமான உணர்ச்சி நிலையால் அவரது உயர் இரத்த அழுத்தமும் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. நான் பெண்களை வெறுக்கிறேன், ஆனால் ஆண்களை விரும்புகிறேன். சிந்தியா என்பவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் நிர்வாக செயலாளராக இருந்தார். தன் அலுவலகத்தில் உள்ள சில பெண்கள் மீது அவர் கசப்புணர்வு கொண்டிருந்தது குறித்து பேச என்னிடம் வந்தார். அப்பெண்கள் தன்னை பற்றி அரட்டை அடிப்பதாகவும் இல்லாத பொல்லாத பொய்களை பரப்புவதாகவும் அவர் நம்பினார். நான் கேட்டபோது தனக்கு மற்ற பெண்களுடன் பழகுவதில் பல பிரச்சனைகள் இருந்ததாக அவர் கூறினார். நான் பெண்களை வெறுக்கிறேன், ஆனால் ஆண்களை விரும்புகிறேன் என்று கூறினார். நான் அவரிடம் தொடர்ந்து பேசியபோது சிந்தியா தான் மேற்பார்வையிடும் மக்களிடம் தற்பெருமையான அதிகாரம் கலந்த எரிச்சலான குரலில் பேசியதை கண்டறிந்தேன். அவர் பேசிய விதத்தில் ஒரு போலித்தனம் இருந்தது. அவரது குரல் சிலரை மிகவும் வருத்தமடைய செய்யும் என்பதை என்னால் உணர முடிந்தது. அவர் அதை உணர்ந்திருக்கவில்லை. அவரை பொறுத்தவரை அவரது சக பணியாளர்கள் தனக்கு கஷ்டங்களை கொடுப்பதில் பேருவகை கொள்கின்றனர் என்பதுதான் மிக முக்கியமான கருத்து.
உங்கள் அலுவலகத்தில் உள்ள அல்லது தொழிற்சாலையில் உள்ள அனைவரும் உங்களுக்கு எரிச்சலூட்டுகின்றனர் என்றால், இந்த எரிச்சலும் கொந்தளிப்புகளும் உங்கள் ஆழ் மனப்போக்கிலிருந்து வரும் வாய்ப்பு உள்ளதல்லவா? நீங்கள் நாய்களைக் கண்டு பயந்தாலோ அல்லது நாய்களை வெறுத்தாலோ அவை உங்களை பார்த்தவுடன் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். விலங்குகள் உங்கள் ஆழ் மன அதிர்வுகளை எளிதில் அறிந்து கொண்டு அவற்றிற்கேற்ப நடந்து கொள்ளும். இவ்விஷயத்தில் மனிதர்களும் நாய்கள், பூனைகள் மற்றும் பிற விலங்குகளைப் போல எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்று கூறுவதில் தவறேதும் உள்ளதா? பெண்களை வெறுத்த இப்பெண்ணுக்கு நான் பிரார்த்தனைக்கான ஒரு செயல்முறையை கற்றுக் கொடுத்தேன். அவள் தன்னை ஆன்மீக மதிப்பீடுகளோடு அடையாளம் கண்டுகொண்டு வாழ்வின் உண்மைகளை சுய பிரகடனமாக கூறத் துவங்கும் போது பெண்கள் மீது அவருக்கிருந்த வெறுப்பு, மற்றவர்களுக்கு அந்த வெறுப்பை வெளிப்படுத்திய அவரது குரல் அமைப்புகள் மற்றும் நடை உடை பாவனைகளோடு சேர்ந்து முற்றிலுமாக மறைந்துவிடும் என்பதை நான் அவருக்கு விளக்கினேன். நமது உணர்ச்சிகள் நம் பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் எழுத்துக்களிலும் நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெளிப்படுகின்றன என்ற செய்தி அவருக்கு ஆச்சரியத்தை அளித்தது. எங்கள் உரையாடலின் விளைவாக சிந்தியா தனக்கே உரிய ஆக்ரோஷமான கோபமான முறையில் நடந்து கொள்வதை நிறுத்தினார். தினமும் ஒழுங்காக முறையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு பிரார்த்தனையையும் அவர் ஏற்படுத்தினார். அவர் வெற்றிகரமாக பயன்படுத்திய அந்த பிரார்த்தனை இதுதான்: நான் அன்பாகவும் அமைதியாகவும் சமாதானமாகவும் சிந்திக்கிறேன், பேசுகிறேன், செயல்படுகிறேன். என்னை பற்றி குறை கூறியவர்களிடத்திலும் பொல்லாங்கு பேசியவர்களிடத்திலும் நான் இப்போது அன்பையும் சமாதானத்தையும் சகிப்புத்தன்மையையும் கருணையையும் வெளிப்படுத்துகிறேன். நான் என் எண்ணங்களை சமாதானத்தின் மீதும் இணக்கத்தின் மீதும் பரிவின் மீதும் நிலைப்படுத்துகிறேன். எப்போதெல்லாம் நான் எதிர்மறையான முறையில் எதிர்வினையாற்ற தூண்டப்படுவேனோ அப்போதெல்லாம் மிகவும் உறுதியாக நான் என்னுள் இருக்கும் இணக்கம், ஆரோக்கியம் மற்றும் சமாதான கொள்கையின் நிலையிலிருந்து சிந்திக்கிறேன், பேசுகிறேன், செயல்படுகிறேன் என்று எனக்கு நானே கூறுவேன். படைப்பறிவு என்னை என்னுடைய எல்லா வழிகளிலும் முன் நடத்துகிறது, ஆள்கிறது, வழி நடத்துகிறது. இப்பிரார்த்தனையை தொடர்ந்து கடைபிடித்து வந்ததால் அவரது வாழ்வில் பரிபூரண மேம்பாடு ஏற்பட்டது. அவரது அலுவலகத்தில் குறை சொல்லுதலும் எரிச்சலூட்டுதலுமாக இருந்த சூழ்நிலை மெல்ல மெல்ல மறைந்தது. அவரது சக பணியாளர்கள் அவரது வாழ்க்கை பயணத்தில் நண்பர்களாகவும் தோழர்களாகவும் மாறினர். நாம் நம்மை தவிர யாரையும் குறை சொல்லவோ மாற்றவோ முடியாது என்ற உண்மையை அவர் கண்டறிந்தார். அவரது சுய புலம்பல் அவரது பதவி உயர்வை நிறுத்தி வைத்தது. ஒரு நாள் ஜிம் என்ற விற்பனை பிரதிநிதி என்னை பார்க்க வந்தார். அவர் தன் விற்பனை மேலாளருடன் வேலை பார்ப்பதில் இருந்த சிரமங்களால் மிகவும் மனமுடைந்து போயிருந்தார். ஜிம் தன் நிறுவனத்தில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்தவிதமான பதவி உயர்வோ அல்லது அங்கீகாரமோ கிடைக்காமல் இருந்து வந்திருக்கிறார். அவர் தன் விற்பனை விவரங்களை என்னிடம் காட்டினார். அப்பிராந்தியத்தில் வேலை பார்த்த மற்ற விற்பனை பிரதிநிதிகளை விட இவரது விற்பனை அதிகமாக இருந்ததை என்னால் எளிதில் பார்க்க முடிந்தது. தன் விற்பனை மேலாளருக்கு தன்னை பிடிக்கவில்லை என்பது அவரது விளக்கம். தான் நியாயமான முறையில் நடத்தப்படவில்லை என்று அவர் வருந்தினார். மாநாடுகளில் அந்த மேலாளர் இவரது பரிந்துரைகளை கேலி செய்வதும் சில சமயங்களில் வேண்டுமென்றே இவரை மரியாதையின்றி நடத்துவதுமாக இருந்தார். அவரது சூழ்நிலையை பற்றி விலாவாரியாக அவருடன் கலந்தாலோசித்த பிறகு அவரது அந்நிலைக்கான காரணம் பெருமளவில் அவருக்குள் தான் இருந்தது என்று நான் அவரிடம் கூறினேன். தன் மேலதிகாரியை பற்றிய அவரது கொள்கையும் நம்பிக்கையும் இம்மனிதருடைய நடவடிக்கைக்கு சான்று பகன்றன. நாம் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே நமக்கும் அளக்கப்படும். தன்னுடைய மேலாளர் கீழ்த்தரமானவர், ஓரவஞ்சனைக்காரர், பழகுவதற்கு கடினமானவர் என்ற அவரை பற்றிய மன அளவீட்டை ஜிம் தன் மனதில் கொண்டிருந்தார். தன் நிர்வாகி குறித்து ஜிம்மின் மனதில் கசப்பும் பகைமையும் நிறைந்திருந்தன. தான் வேலைக்குச் செல்லும் வழி நெடுகிலும் தன்னுடனேயே விறுவிறுப்பான ஓர் உரையாடலை நடத்தினார். அந்த உரையாடல் முழுவதிலும் தன் விற்பனை மேலாளரை பற்றிய குறை கூறுதலும்
மன விவாதங்களும் எதிர்குற்றச்சாட்டுகளும் வெளிப்படையான கண்டனங்களும் நிறைந்திருந்தன. தன் மனதளவில் ஜிம் எதை வெளியே அனுப்பினாரோ மாற்றமின்றி அது அவரிடமே மீண்டும் திரும்பி வந்தது. எங்கள் உரையாடலின் முடிவில் தன் உட்பேச்சு மிகுந்த சேதம் விளைவிக்கக்கூடியது என்பதை ஜிம் உணர்ந்து கொண்டார். அவருடைய மௌனமான எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் தீவிரமும் ஆற்றலும் விற்பனை மேலாளர் குறித்து தனக்குள் ஒத்திகை பார்த்த மன கண்டனங்களும் நிந்தனைகளும் அவரது சொந்த ஆழ் மனதிற்குள் பூந்தன. இது அவருடைய மேலாளரிடமிருந்து எதிர்மறையான செயல்விடையை கொண்டு வந்தது. அவரிடம் பல வியாதிகளை தோற்றுவித்தது. என்னுடைய தூண்டுதலின் பேரில் ஜிம் கீழ்க்கண்டவாறு அடிக்கடி பிரார்த்திக்க துவங்கினார். என் பிரபஞ்சத்தில் உள்ள ஒரே சிந்தனாவாதி நான்தான். நான் என் மேலாளரை பற்றி சிந்திப்பவற்றிற்கு நானே பொறுப்பு. நான் என் விற்பனை மேலாளரை பற்றி சிந்திக்கும் விதத்திற்கு அவர் பொறுப்பல்ல. என்னை எரிச்சலடைய செய்வதற்கோ அல்லது தொந்தரவு செய்வதற்கோ நான் எவருக்கும், எந்த இடத்திற்கும், எந்த பொருளுக்கும் சக்தியை கொடுக்க மறுக்கிறேன். என் மேலாளர் ஆரோக்கியமானவராக, வெற்றியாளராக, மன அமைதி உடையவராக, மகிழ்ச்சியானவராக இருக்க நான் வாழ்த்துகிறேன். நான் உண்மையிலேயே அவருடைய நலத்தை விரும்புகிறேன். மேலும் அவர் தன்னுடைய எல்லா வழிகளிலும் தெய்வீகமாக வழிநடத்தப்படுகிறார் என்பதை நான் அறிவேன். நம் மனம் ஒரு தோட்டத்தை போன்றது. தோட்டத்தில் விதைக்கப்படும் விதையிலிருந்து அவ்விதையின் இனத்தைச் சேர்ந்த செடிதானே முளைக்கும். அதேபோல மனமென்னும் தோட்டத்தில் நாம் எதை நடுகிறோமோ அதற்கேற்றவாறு பலன் கிடைக்கும் என்ற அறிதலோடு அவர் இப்பிரார்த்தனையை வாய்விட்டு மெதுவாக, அமைதியாக, உணர்ச்சியோடு திரும்ப திரும்ப கூறினார். தூங்கப் போவதற்கு முன் மன கற்பனை காட்சியை எப்படி பயிற்சி செய்வது என்பதை நான் அவருக்கு கற்றுக் கொடுத்தேன். தன் மேல் அதிகாரி தன்னுடைய வேலை குறித்து தன்னை பாராட்டி தன் பேரார்வத்தையும் உற்சாகத்தையும் புகழ்ந்து வாடிக்கையாளரிடமிருந்து தான் பெற்றுக் கொடுத்த அற்புதமான செயல் விடைகளை பற்றி சில குறிப்பிட்ட காட்சிகளை அவர் தன் மனதில் உருவாக்கினார். அவர் இவை அனைத்தின் நிஜ தன்மையை உணர்ந்தார். அவர் தன் மேலாளரின் கைக்குலுக்களை உணர்ந்தார். அவருடைய குரலின் தொனியை கேட்டார். அவர் புன்னகைப்பதை பார்த்தார். தன்னால் முடிந்த அளவு அதை நாடகப்படுத்தி தன் மனதில் ஓர் உண்மையான திரைப்படத்தைப் போல உருவாக்கினார். தன் ஆழ் மனம் நடுவதை ஏற்றுக்கொள்ளும் ஓர் ஊடகம். அதில் தான் தன் கற்பனை பதிக்கப்படுகிறது என்பதை அறிந்தவராக ஒவ்வொரு இரவும் அவர் இந்த மன திரைப்படத்தை மீண்டும் மீண்டும் திரையிட்டார். மெதுவாக அது அவருடைய ஆழ் மனதில் பதிந்தது. பின்னர் ஜிம்மின் விற்பனை மேலாளர் ஜிம்மை சான் பிரான்சிஸ்கோவிற்கு அழைத்து அவரை பாராட்டி மிக அதிக பொறுப்புகளோடும் மிக கணிசமான சம்பள உயர்வோடும் கோட்ட விற்பனை மேலாளராக அவருக்கு பதவி உயர்வு வழங்கினார். தன் மேலாளரை பற்றிய கொள்கையையும் அளவீட்டையும் ஜிம் மாற்றிக்கொண்டவுடன் அவரது ஆழ்மனம் அவருடைய மேலாளர் அதற்கேற்ப செயல்விடை அளிக்கும்படி பார்த்து கொண்டது. உணர்ச்சி ரீதியாக பக்குவப்படுதல். யாரோ ஒருவர் சொல்லும் ஏதோ ஒன்று உங்கள் அனுமதியின்றி உண்மையிலேயே உங்களை கோபப்படுத்தவோ அல்லது எரிச்சலூட்டவோ முடியாது. அடுத்தவர் உங்களை உங்களது எண்ணத்தின் மூலமாக மட்டுமே நோகடிக்க முடியும். நீங்கள் கோபப்படும் போது உங்கள் மனதில் நீங்கள் 4 நிலைகளை கடந்தாக வேண்டும். என்ன சொல்லப்பட்டது என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் கோபப்பட முடிவு செய்து கோப உணர்ச்சியை உற்பத்தி செய்ய வேண்டும். பிறகு அவ்வாறு செயல்பட முடிவெடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் பதிலுக்கு பதில் கொடுத்து அதேபோல எதிர் நடவடிக்கை எடுக்கலாம். இவ்வாறு எண்ணமும் உணர்ச்சியும் எதிர்வினையும் செயலும் உங்கள் மனதில்தான் நடைபெறுகின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். உணர்ச்சி ரீதியாக பக்குவப்படுவது என்பதன் பொருள் என்ன? மற்றவர்களின் குற்றச்சாட்டுக்கும் கோபத்திற்கும் எதிர்மறையான பதிலடி கொடுக்கும் இயல்பான ஆனால் குழந்தைத்தனமான போக்கிற்கு அப்பாற்பட்டு செயல்படுவது. குறை கூறப்படுவதையோ அல்லது சிறுமைப்படுத்தப்படுவதையோ எவரும் விரும்புவதில்லை. ஆனாலும் அப்படி ஏற்பட்டால் பதிலுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் திறன் நம்மிடம் உள்ளது. பக்குவமான தேர்ந்தெடுத்தல் என்பது அதே போன்ற எதிர்மறையான வழியில் பதிலடி கொடுப்பதிலிருந்து விலகி இருப்பது. அதேபோல் பதிலடி கொடுப்பது என்பது சிறுமைப்படுத்தும் அளவுக்கும் குறை கூறும் அளவுக்கும் தரம் தாழ்ந்து போய்
அடுத்தவருடைய எதிர்மறையான சூழ்நிலையில் ஐக்கியமாகி விடுவதுதான். வாழ்வில் உங்களது உயர்ந்த நோக்கத்தோடு உங்களை அடையாளம் காணுங்கள். உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளான சமாதானம், சலனமற்ற அமைதி மற்றும் ஒளிமயமான ஆரோக்கியம் ஆகியவற்றிலிருந்து உங்களை திசை திருப்ப எவரையும், எந்த இடத்தையும் அல்லது எந்த பொருளையும் அனுமதிக்காதீர்கள். இணக்கமான மனித உறவுகளில் அன்பின் பொருள். அன்பு இல்லாத ஆளுமை நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடும் என்று உள பகுப்பியலின் நிறுவனரும் உளவியல் வரலாற்றின் முக்கிய புள்ளிகளில் ஒருவருமான சிக்மண்ட் ஃப்ராய்ட் கூறினார். அன்பு என்பது புரிதலையும் பரிவையும் அடுத்தவரிடத்தில் உள்ள தெய்வீகத்தை மதித்தலையும் உள்ளடக்கியது. எவ்வளவு அதிகமான அன்பையும் பரிவையும் வெளிப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது உங்களிடம் திரும்பி வரும். நீங்கள் ஒருவருடைய தற்பெருமைக்கு சேதம் விளைவித்தாலோ அல்லது அவரது சுய மதிப்பீட்டை காயப்படுத்தினாலோ உங்களால் அவரிடமிருந்து பரிவை எதிர்பார்க்க முடியாது. எல்லோரும் அன்பு செலுத்தப்படவும் பாராட்டப்படவும் விரும்புகின்றனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உலகில் தாங்கள் முக்கியமானவர்களாக கருதப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். நீங்கள் இதை உணர்வு திறனோடும் அறிதலோடும் தொடர்ந்து செய்யும்போது உங்களைப் போன்றே அவரும் அனைத்து மக்களிடமும் ஜீவித்திருக்கும் அந்த ஒரு வாழ்க்கை கொள்கையின் வெளிப்பாடாகத்தான் இருப்பதில் பெருமிதம் கொள்கிறார். நீங்கள் அடுத்தவரை உருவாக்குகிறீர்கள். அவர் உங்களிடத்தில் அன்பையும் பரிவையும் திருப்பி செலுத்துவார். அவர் தன் பார்வையாளர்களை வெறுத்தார். மேரி தான் ஒரு நடிகையாக வேண்டும் என்று எப்போதும் கனவு கண்டு வந்தார். கல்லூரியில் அவர் நடிப்பை பாடமாக எடுத்து படித்தார். பிறகு நாட்டில் அவர் அறிந்திராத ஒரு பகுதியிலிருந்த ஒரு முக்கியமான வட்டார நாடக நிறுவனத்தில் வேலைக்கு சேரும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. முதல் முறையாக அவர் அந்நிறுவனத்திற்காக மேடையில் தோன்றி நடித்தபோது பார்வையாளர்கள் அவரை கேலி செய்து கொக்கரித்தனர். உற்சாகமிழந்து கோபப்பட்டு அவ்வட்டார மக்கள் அனைவரும் முட்டாள்கள், அறியாமை மிக்கவர்கள், பின்தங்கியவர்கள் என்று அவர் முடிவு செய்தார். ஒரு கஷ்டமான காலகட்டத்திற்கு பிறகு அவர் அந்நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டார். நடிப்பை விட்டுவிட்டு தான் வளர்ந்த பகுதிக்கே மீண்டும் திரும்பிச் சென்று ஓர் உணவு விடுதியில் சாதாரண பணியாளராக வேலைக்கு சேர்ந்தார். ஒரு நாள் நியூயார்க் சிட்டியின் டவுன் ஹாலில் நிகழவிருந்த ஒரு சொற்பொழிவிற்கு உடன் வருமாறு ஒரு நண்பர் அவரை அழைத்தார். அதன் தலைப்பு நாம் நம்முடன் இனிமையான உறவு கொண்டாடுவது எப்படி. இச்சொற்பொழிவு அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. அவ்வட்டார நாடக நிறுவனத்துடன் முன்பு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் போது அவசரப்பட்டு சற்று அதிகமான கோபத்துடன் தான் நடந்து கொண்டதை புரிந்து கொள்ள துவங்கினார். முதன் முறையாக அவர் நடித்த நாடகம் அவ்வளவு நன்றாக இல்லை என்பதையும், தான் அந்நிறுவனத்தின் புதிய உறுப்பினர் என்ற பயத்தால் தன்னால் சிறப்பாக நடிக்க முடியவில்லை என்பதையும் அவர் தனக்குள் ஒத்துக்கொண்டார். தவறு பார்வையாளர்களிடத்தில் இல்லை, தான் அதை எதிர்கொண்ட விதத்தில்தான் இருந்தது என்பதை புரிந்து கொண்டார். நடிகையாக வேண்டும் என்ற தன் நீண்ட நாள் கனவை நிறைவேற்ற அவர் மீண்டும் நடிப்பதாக முடிவெடுத்தார். அவர் தனக்காகவும் பார்வையாளர்களுக்காகவும் உண்மையாக பிரார்த்தனை செய்ய துவங்கினார். ஒவ்வொரு இரவும் மேடையேறுவதற்கு முன்பாக அன்பையும் பரிவையும் அள்ளி வழங்கினார். நாடகத்தை பார்க்க வந்திருக்கும் அனைவரின் இதயங்களிலும் கடவுளின் அமைதி நிறைந்துள்ளது என்றும் அவர்கள் அனைவரும் ஊக்குவிக்கப்பட்டு உயர்த்தப்படுவதாகவும் அவர் பிரார்த்தனை செய்வதை ஒரு வழக்கமாக்கி கொண்டார். ஒவ்வொரு முறை அவர் நாடகத்தில் பங்கேற்ற போதும் பார்வையாளர்களுக்கு அன்பின் அதிர்வுகளை அனுப்பினார். இன்று அவருக்கு நாடகத் துறையில் ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது. அவர் தன் பரிவையும் மதிப்பையும் மற்றவர்களிடம் செலுத்துகிறார். பதிலுக்கு அவர்களும் அவற்றை அவருக்கு அதே முறையில் திருப்பி அனுப்புகின்றனர். கடினமான மனிதர்களை கையாள்வது எப்படி? உலகில் உள்ள சில மனிதர்கள் கடினமானவர்களாக இருப்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் மனதளவில் ஒரு குழந்தைவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் பக்குவப்படாத நிலையில் உள்ளனர். இவர்களில் பலர் விவாத போக்குடைய, ஒத்துழைக்க மறுக்கின்ற, உடன் பழகுவதற்கு கடினமான, வாழ்வின் மீது கசப்புணர்வு கொண்ட மன குற்றவாளிகள். அவர்கள் மன ரீதியாக நோய்வாய்ப்பட்டுள்ளனர். அவர்களுடைய மனங்கள் உருக்குலைந்து விகாரமாக மாறியுள்ளன.
ஒருவேளை அது அவர்களுடைய கடந்த கால அனுபவங்களால் ஏற்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒருவரோடு நீங்கள் செயல்பட வேண்டியிருந்தால் நீங்கள் அவரை எப்படி சமாளிப்பீர்கள்? அவர்களுடைய எதிர்மறை ஆற்றலை மீண்டும் அவர்களுக்கே வெறுப்பின் வடிவில் திருப்பி அனுப்ப நாம் சபலப்படுவோம். ஆனால் அதை செய்வதற்கு முதலில் அந்த எதிர்மறை போக்கை அது உங்களிடத்தில் ஏற்படுத்தவிருக்கும் அனைத்து மோசமான விளைவுகளோடும் சேர்த்து நீங்கள் உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக தீமைக்கு பதில் நன்மையை வழங்க நீங்கள் முயற்சி செய்யலாம். இது கஷ்டமான இனிமையற்ற மனப்போக்குகளால் நீங்கள் தாக்கப்படுவதை தடுக்கும். நீங்கள் வெளிப்படுத்தும் மனிதாபிமானமும் புரிதலும் அவர்களை மாற்றக்கூடிய செயல்முறையை இயக்கி வைக்கும். துன்பம் துணையை தேடும். வெறுப்பான ஏமாற்றம் மிக்க உருக்குலைந்த மனிதத்தன்மை பிரபஞ்ச பேரறிவிலிருந்து சுருதி விலகி இருக்கிறது. இத்தகைய மனிதர் சமாதானமாக, மகிழ்ச்சியாக, பேரானந்தமாக இருப்பவர்களை பார்த்து கடுங்கோபம் கொண்டிருப்பார். வழக்கமாக அவர் தன்னிடம் அன்போடும் பரிவோடும் நடந்து கொள்பவர்களை குறை கூறிக்கொண்டும் பழித்து பேசிக்கொண்டும் வெளிப்படையாக கண்டனத்தை தெரிவித்து கொண்டும் இருப்பார். அவரது மனப்போக்கு இப்படித்தான் இருக்கும். நான் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் மட்டும் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? அவர் அவர்களை தான் இருக்கும் கீழ் நிலைக்கு இழுத்து வர விரும்புவார். துன்பம் துணையை தேடும் என்ற பழமொழி இன்றும் உண்மையாகவே இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள். சாந்தமாக, அமைதியாக, பற்றற்று இருப்பீர்கள். லண்டனில் என் சொற்பொழிவுகளில் பங்கேற்ற புரூஸ் என்பவர் இச்செயல்முறையுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். தான் வசிக்கும் சமுதாயத்தை அழகுபடுத்துவதில் அக்கறை கொண்டிருந்த ஒரு தன்னார்வ நிறுவனத்தில் அவர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். பெரும்பாலான தன்னார்வ தொண்டர்கள் தோட்டங்களை உருவாக்குவதிலும், மோசமான நிலையில் இருக்கும் பகுதிகளை சீர்படுத்துவதிலும், பாழடைந்த கட்டிடங்களை மறுசீரமைப்பதிலும் உண்மையிலே ஆர்வமாக இருந்தனர். ஆனாலும் ஓர் உறுப்பினர் மட்டும் மற்றவர்கள் கொடுத்த ஒவ்வொரு யோசனையையும் எதிர்த்து கொண்டே இருந்தார். அதோடு மற்றவர்களுடைய நோக்கத்தை அவர் தொடர்ந்து குறை கூறிக்கொண்டே இருந்தார். அவர்களின் ஒவ்வொரு சந்திப்புகளிலும் அவர் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டே இருந்ததால் கூட்டங்களுக்கு வரும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைய துவங்கியது. மற்ற உறுப்பினர்கள் சிலர் இது குறித்து புரூஸிடம் பேச வந்தனர். அந்த சிடுசிடுப்புக்காரரை நிறுவனத்திலிருந்து நீக்கிவிடலாம் என்று அவர்கள் பரிந்துரைத்தனர். அவர்களின் திட்டத்திற்கு துணை போகவிருந்த நேரத்தில் அப்படி செய்வதால் அம்மனிதருடைய திரிந்த மனப்போக்குகளை தனக்குள்ளும் அனுபவிக்க நேரிடும் என்பதை புரூஸ் உணர்ந்தார். மாறாக அந்த மனிதர் ஓர் இனியவராக, குழுவோடு ஒத்துழைக்கும் உறுப்பினராக மாறி வருவதாக புரூஸ் மனக்காட்சி படைப்பு செய்ய துவங்கினார். குழுவின் ஒவ்வொரு சந்திப்பிற்கு முன்னும் புரூஸ் ஓர் அமைதியான மூலைக்கு சென்று இவ்வாறு திரும்ப திரும்ப கூறினார்: நான் என்னுள் இருக்கும் இணக்கம் மற்றும் சமாதான கொள்கைக்கு முற்றிலும் இசைவாக சிந்திக்கிறேன், பேசுகிறேன், செயல்படுகிறேன். எங்களுடைய நிறுவனத்தின் குறிக்கோள்களுடன் தங்களை பிணைத்து கொள்ளும் அனைவரும் தெய்வீக ஒழுங்குடன், பரிவோடும் சீரிய நோக்கத்தோடும் இணைகின்றனர். அங்கு எந்தவிதமான முரண்பாடோ இனிமை குறைவோ இல்லை. படைப்பறிவு நாங்கள் மேற்கொள்ளும் அனைத்திலும் எங்களை முன் நடத்துகிறது, முறைப்படுத்தி கட்டுப்படுத்துகிறது, வழி நடத்துகிறது. பல வாரங்களுக்கு பிறகு அநேக தொந்தரவுகளை விளைவித்த அந்த மனிதர் ஒரு புதிய கருத்தை முன்வைத்தார். அவர் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் ஒத்துழைப்பான முறையில் எடுத்துரைத்தார். அது அவரை நிறுவனத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று விரும்பியவர்கள் உட்பட நிறுவனத்தில் உள்ள எல்லோருடைய ஒப்புதலையும் பெற்றது. மனித உறவுகளில் பச்சாதாபத்தை கடைபிடித்தல். ஏலிஸ் என்ற இளம் பெண் சமீபத்தில் என்னை சந்தித்தார். அவர் தன் அலுவலகத்தில் தன்னுடன் வேலை பார்த்த மற்றோர் இளம்பெண்ணை நீண்ட நாட்களாக வெறுத்து வந்துள்ளதாக என்னிடம் கூறினார். அப்பெண் இவரை விட அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருந்ததை இவர் காரணமாக கூறினார். அப்பெண்ணின் திருமணம் அந்நிறுவனத்தின் தலைமை செயற்குழு அதிகாரியுடன் நிச்சயிக்கப்பட்ட போது ஏலிஸ் பெரும் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் அவர் அந்த அதிகாரியை நீண்ட நாட்களாக இரகசியமாக நேசித்து வந்திருந்தார். திருமணம் நடைபெற்ற பின்னர் ஒரு நாள் ஏலிஸ் அதிகம் வெறுத்த அப்பெண்
தன் முந்தைய திருமணத்தின் மூலம் பிறந்த தன் மகளுடன் அலுவலகத்திற்கு வந்தார். தன் சக பணியாளருக்கு ஒரு குழந்தை இருந்ததையோ அல்லது அவர் ஏற்கனவே திருமணமானவர் என்பதையோ ஏலிஸ் அறிந்திருக்கவில்லை. பிறவிக் குறையால் அச்சிறுமி தன் காலில் எஃகுத்தகடு அணிந்திருந்தாள். அவள் தன் தாயிடம், அம்மா, இங்குதான் என் புது அப்பா வேலை செய்கிறாரா? எனக்கு இந்த இடம் மிகவும் பிடித்துள்ளது. நான் விரும்பும் மக்கள் இந்த இடம் முழுக்க இருக்கின்றனர் என்று கூறியதை ஏலிஸ் கேட்க நேர்ந்தது. என் இதயம் திடீரென்று அச்சிறுமியின் பால் ஈர்க்கப்பட்டது. அச்சிறுமி எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாள் என்று நான் உணர்ந்தேன். பல சவால்களுக்கு இடையேயும் என் சக ஊழியர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாள் என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. திடீரென்று எனக்கு அவள் மேல் பாசம் ஏற்பட்டது. நான் அவளுடைய அறைக்குள் சென்று இவ்வுலகில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியும் அவளுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவளை வாழ்த்தினேன். நான் மனதார அவ்வாறு வேண்டினேன் என்று ஏலிஸ் என்னிடம் கூறினார். அந்த கணத்தில் உளவியலாளர்கள் பச்சாதாபம் என்று அழைக்கும் ஓர் உணர்வை ஏலிஸ் அனுபவித்தார். இது நாம் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் அனுதாபத்தை போன்றதல்ல. இது அதைவிட அதிகம். இது கற்பனையாக உங்களை அடுத்தவருடைய மனப்போக்கிற்குள்ளும் நிலைகளுக்குள்ளும் புகுத்துவது. ஏலிஸ் தன் மனநிலையை அல்லது தன் இதயத்தின் உணர்வை அடுத்த பெண்ணின் மனதிற்குள்ளும் இதயத்திற்குள்ளும் புகுத்திய போது அப்பெண்ணின் அனுபவத்தின் வழியே ஏலிஸ் சிந்திக்க துவங்கியது போலிருந்தது. நீங்கள் எப்போதாவது மற்றவரை காயப்படுத்தவோ அல்லது அவரை பற்றி தவறாக சிந்திக்கவோ சபலப்பட்டால் மனதளவில் உங்களை மோசஸின் மனதிற்குள் புகுத்தி 10 கட்டளைகளின் நிலையிலிருந்து சிந்தியுங்கள். நீங்கள் பொறாமை, வயிற்றெரிச்சல் அல்லது கோபம் ஆகிய போக்கை கொண்டிருந்தால் உங்களை இயேசுவின் மனதிற்குள் புகுத்தி அந்நிலையிலிருந்து சிந்தியுங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற வார்த்தைகளின் பொருளை நீங்கள் உணர்வீர்கள். திருப்திப்படுத்துதல் ஒருபோதும் திருப்தியை ஏற்படுத்தாது. கோப வெளிப்பாடுகள், நீலி கண்ணீர் வடித்தல் அல்லது உணர்ச்சி ரீதியான மிரட்டல் ஆகியவற்றின் மூலம் மற்றவர்கள் உங்களை தங்கள் விருப்பப்படி ஆட்டுவித்து தங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். இவர்கள் உங்களை அடிமையாக்கி உங்களை தங்கள் வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கும் சர்வாதிகாரிகள். உறுதியாக ஆனால் அன்பாக இருங்கள். அடிபணிய மறுத்து விடுங்கள். திருப்திப்படுத்துதல் ஒருபோதும் உங்களுக்கு திருப்தியை தராது. அவர்களுடைய குற்றங்கள், சுயநலம், சொந்தம் கொண்டாடுதல் ஆகியவற்றில் பங்களிக்க மறுத்துவிடுங்கள். எது சரியோ அதை மட்டும்தான் செய்வது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய உயர்ந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காகவும் என்றும் நிலைத்திருக்கும் உண்மைகளுக்கும் வாழ்வின் ஆன்மீக மதிப்பீடுகளுக்கும் உண்மையாய் இருப்பதற்காகவும் தான் இங்கு அவதரித்துள்ளீர்கள். உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தவும் மனித குலத்திற்கு சேவை செய்யவும் கடவுளின் ஞானத்தையும் உண்மையையும் அழகையும் இவ்வுலக மக்களுக்கு மேலும் மேலும் வெளிப்படுத்தவும் நீங்கள் கொண்டுள்ள உங்கள் குறிக்கோளிலிருந்து, உங்கள் வாழ்வின் லட்சியத்திலிருந்து உங்களை திசை திருப்ப உலகிலுள்ள யாருக்கும் எந்த அதிகாரத்தையும் வழங்காதீர்கள். உங்களது உயர்ந்த நோக்கத்திற்கு உண்மையாக இருங்கள். உங்களுடைய அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் திருப்திக்கும் பங்களிக்கும் அனைத்திற்கும் இவ்வுலகில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நிச்சயமாகவும் முழுவதாகவும் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு பொருள் முழுவதுமாக இணக்கத்துடன் இருக்க வேண்டுமென்றால் அதன் ஒவ்வொரு பகுதியும் இணக்கமாக இருக்க வேண்டும். புனிதர் பால் கூறுவது போல, அன்பு ஒன்றால் தான் நீங்கள் கடன்பட்டிருக்கிறீர்கள். இரத்தின சுருக்கமாய்: 1. உங்கள் ஆழ் மனம் உங்களது வழக்கமான சிந்தனையை பதிவு செய்யும் ஒரு பதிவு இயந்திரம். மற்றவரை பற்றி நல்லவிதமாக எண்ணுங்கள். நீங்கள் உண்மையிலேயே உங்களை பற்றி நல்லவிதமாக எண்ணுவீர்கள். 2. வெறுப்பான அல்லது கடுங்கோபத்துடனான ஓர் எண்ணம் விஷத்தை போன்றது. அடுத்தவருக்கு தீங்கு நினைக்காதீர்கள். அப்படி செய்தால் அது நீங்கள் உங்களுக்கே தீங்கு நினைப்பதற்கு ஒப்பானது. உங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள ஒரே சிந்தனாவாதி நீங்கள்தான். உங்கள் எண்ணங்கள் படைப்பு சக்தி கொண்டவை. 3. உங்கள் மனம் ஒரு படைப்பு தளம். எனவே நீங்கள் அடுத்தவரை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ அல்லது உணர்கிறீர்களோ
அவற்றை நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்திலும் ஈர்ப்பீர்கள். அடுத்தவர் உங்களை பற்றி எப்படி எண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ நீங்கள் அவரை பற்றி அப்படியே எண்ணுங்கள். 4. இன்னொருவரை ஏமாற்றுவதும் கொள்ளையடிப்பதும் மோசடி செய்வதும் உங்களிடம் பற்றாக்குறையையும் இழப்பையும் குறைபாடுகளையும் கொண்டு வரும். உங்கள் ஆழ் மனம் உங்கள் உட்தூண்டுதல்களையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பதிவு செய்கின்றது. இவை எதிர்மறையாக இருக்கும்போது அது உங்களுக்கு எண்ணற்ற வழிகளில் இழப்பையும் குறைபாடுகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். நீங்கள் அடுத்தவருக்கு என்ன செய்கிறீர்களோ அதை உங்களுக்கு நீங்களே செய்து கொள்கிறீர்கள். 5. நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களும் பிறரிடம் காட்டும் பரிவும் செலுத்தும் அன்பும் நல்லெண்ணமும் பல்கி பெருகி மீண்டும் உங்களிடமே திரும்பி வரும். 6. அடுத்தவரை பற்றி நீங்கள் நினைக்கும் விதத்திற்கு நீங்களே காரணம். அதற்கு அவர் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படுகின்றன. 7. பக்குவப்பட்ட உணர்ச்சி உடையவராக மாறுங்கள். அடுத்தவர்கள் உங்களோடு வேறுபட்டிருக்க அனுமதியுங்கள். உங்களோடு முரண்பட்டிருக்க அவர்களுக்கு முழு உரிமை உள்ளது. அவர்களோடு முரண்பட்டிருக்க உங்களுக்கும் அதே சுதந்திரம் இருக்கிறது. 8. பய அதிர்வுகளை விலங்குகள் எப்படி புரிந்து கொள்கின்றனவோ அதே போல மக்களில் பலரும் உணர்ந்து அறிகின்றனர். பிறரால் பார்க்க முடியாது என்று நீங்கள் நம்பும் உங்கள் எண்ணங்கள் உண்மையிலேயே உங்கள் குரலாலும் முக பாவனைகளாலும் உடல் மொழியாலும் ஒளிபரப்பப்படுகின்றன. இது நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் ஆகிய இரண்டுக்கும் பொருந்தும். 9. உங்களுடைய மௌனமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் உங்கள் அகம் சார்ந்த பேச்சு உங்களிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படும். 10. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது மற்றவர்களுக்கும் கிடைக்க விருப்பம் கொள்ளுங்கள். இதுதான் இணக்கமான மனித உறவுகளுக்கான திறவுகோல். 11. உங்கள் மேலாளரை பற்றிய கொள்கையையும் அளவீட்டையும் மாற்றுங்கள். அவர் அன்பு விதியை கடைபிடிக்கிறார் என்பதை உணருங்கள், அறியுங்கள். அப்போது அவரும் அதற்கேற்ப செயல்விடை அளிப்பார். 12. உங்கள் அனுமதி இல்லாமல் அடுத்தவர் உங்களை கோபப்படுத்தவோ எரிச்சலூட்டவோ முடியாது. உங்கள் எண்ணம் படைப்பு சக்தி வாய்ந்தது. நீங்கள் அடுத்தவரை ஆசீர்வதிக்க முடியும். யாரேனும் உங்களை அவமானப்படுத்தும் ஒரு பேரை சொல்லி அழைத்தால் கடவுளின் சமாதானம் உங்கள் ஆன்மாவை நிறைக்கட்டும் என்று பதிலளிக்கும் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது. 13. மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவதற்கு அன்புதான் விடை. அன்பு என்பது புரிந்து கொள்வது, பரிவு காட்டுவது, அடுத்தவருடைய தெய்வீகத்தை மதிப்பது. 14. எதிர்மறையான பக்குவப்படுத்தலால் பழகுவதற்கு கடினமானவர்களாகவும் இனிமையற்றவர்களாகவும் உள்ளவர்களிடம் மனிதாபிமானத்தையும் புரிதலையும் காட்டுங்கள். 15. அடுத்தவருடைய வெற்றியிலும் பதவி உயர்விலும் பெரும் அதிர்ஷ்டத்திலும் நீங்கள் மகிழ்ச்சி கூத்தாடுங்கள். அப்படி செய்யும்போது நீங்கள் பெரும் அதிர்ஷ்டத்தை உங்களிடம் ஈர்ப்பீர்கள். 16. அடுத்தவருடைய உணர்ச்சி ரீதியான மிரட்டலுக்கும் கோப வெளிப்பாடுகளுக்கும் அடிபணிந்து விடாதீர்கள். அடுத்தவரை திருப்திப்படுத்துவது உங்களுக்கு திருப்தி அளிக்காது. ஒரு வாசல் மிதியடியாகி விடாதீர்கள். எது சரியோ அதை கடைபிடியுங்கள். சமாதானம், மகிழ்ச்சி மற்றும் பேரானந்தமான மனப்போக்குதான் சரியானது, நல்லது, உண்மையானது என்ற புரிதலோடு உங்கள் உயர்ந்த சிந்தனையோடு எப்போதும் இணைந்திருங்கள். உங்களை ஆசீர்வதிக்கும் அனைத்தும் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும். 17. இவ்வுலகிலுள்ள அனைவருக்கும் நீங்கள் அன்பு ஒன்றைதான் கடன்பட்டிருக்கிறீர்கள். அன்பு என்பது உங்களுக்கு எது விருப்பமோ ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வாழ்வின் பிற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவது. நூலின் அத்தியாயம் 17. ஆழ் மனதை உபயோகித்து மன்னிக்கும் மனநிலையை பெறுவது எப்படி? வாழ்க்கை பாரபட்சமற்றது. கடவுள்தான் ஆதி மூலம். நீங்கள் இவ்வார்த்தைகளை படித்துக்கொண்டு அவற்றை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கை கோட்பாடு இந்த கணத்தில் உங்களின் ஊடாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இணக்கம், சமாதானம், அழகு, பேரானந்தம், செழிப்பு ஆகியவற்றின் வடிவில்
கடவுள் தன்னை உங்கள் ஊடாக வெளிப்படுத்த விரும்புகிறார். இது கடவுளின் சித்தம் அல்லது வாழ்வின் போக்கு என்று அழைக்கப்படுகிறது. உங்களின் ஊடாக இயங்கும் வாழ்வின் ஓட்டத்திற்கு எதிராக உங்கள் மனதில் நீங்கள் தடை ஏற்படுத்தினால், இந்த உணர்ச்சி நெரிசல் உங்கள் ஆழ் மனதை சீற்றப்படுத்தி அனைத்து விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். மோசமான சூழ்நிலைகள் அனைத்தும் மனித இனத்தின் எதிர்மறையான அழிவுபூர்வமான சிந்தனைகளால் உருவாக்கப்பட்டவை. எனவே உங்களுடைய பிரச்சனைக்கோ அல்லது உடல்நல குறைவிற்கோ கடவுளை குற்றப்படுத்துவது ஒரு மாபெரும் தவறு. பலர் வழக்கமாக தங்களுடைய பாவத்திற்கும் நோய்க்கும் மனித குலத்தின் துன்பத்திற்கும் கடவுளை குறி கொண்டும் பழித்து கொண்டும் வாழ்வின் ஓட்டத்திற்கு மனதில் தடை ஏற்படுத்துகின்றனர். மற்றவர்கள் தங்களுடைய வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் அன்புக்குரியவர்களின் இழப்பிற்கும் தனிப்பட்ட அவலங்களுக்கும் விபத்துகளுக்கும் கடவுள் மீது பழி போடுகின்றனர். அவர்கள் கடவுள் மேல் கோபத்தில் இருக்கின்றனர். கடவுள்தான் தங்கள் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றும் நம்புகின்றனர். கடவுளை பற்றி இத்தகைய எதிர்மறை கொள்கைகளை ஊக்குவித்து கொண்டிருக்கும் வரையில் மக்கள் தங்கள் ஆழ் மனங்களில் இருந்து எதிர்மறையான விளைவுகளை தான் அனுபவிப்பார்கள். அதோடு தங்களை தாங்களே தண்டித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவும் அவர்கள் தவறிவிடுகிறார்கள். அவர்கள் உண்மையை பார்க்க வேண்டும். மன இறுக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பிற மக்களுக்கு எதிரான கண்டனங்களையும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் விட்டொழிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்களால் ஓர் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான படைப்பு திறன் வாய்ந்த செயலில் ஈடுபட முடியாது. அன்பு நிறைந்த கடவுளை தங்கள் மனங்களிலும் இதயங்களிலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த கணத்தில் கடவுள் ஓர் அன்பு தந்தை. அவர் தங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார், கவனித்து கொள்கிறார், வழி நடத்துகிறார், பராமரித்து வலிமைப்படுத்துகிறார் என்று நம்ப துவங்கிவிடுகின்றனர். அக்கணம் கடவுளை பற்றிய அல்லது வாழ்க்கை கோட்பாட்டை பற்றிய கொள்கையையும் நம்பிக்கையையும் அவர்களுடைய ஆழ் மனம் ஏற்றுக்கொண்டு விடுவதால் எண்ணற்ற வழிகளில் தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளதை உணர்வர். வாழ்க்கை உங்களை எப்போதும் மன்னிக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் ஆழ் மன பேரறிவு உடனே அக்காயத்தை சரிசெய்ய புறப்படுகிறது. தீங்கு விளைவிக்கக்கூடிய ஓர் உயிரினத்திலிருந்து ஏதேனும் கிருமிகள் உங்களை தொற்றிக்கொண்டால் வாழ்க்கை உங்களை மன்னித்து அவ்வுயிரினத்தை சூழ்ந்து கொண்டு அதை நிர்மூலமாக்க புறப்பட்டு விடுகிறது. உங்கள் கையை தீயில் சுட்டுக்கொண்டால் வாழ்க்கை கோட்பாடு உங்களுக்கு புதிய தோலையும் திசுக்களையும் உயிரணுக்களையும் உருவாக்கி கொடுக்க விரைகிறது. வாழ்க்கைக்கு உங்கள் மீது எந்த வெறுப்பும் கிடையாது. அது எப்போதும் உங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இயற்கையோடு இசைந்து சிந்திப்பதன் மூலம் ஒத்துழைத்தால் வாழ்க்கை உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வலிமையையும் இணக்கத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். எதிர்மறையான வேதனையூட்டும் நினைவுகள், கசப்புணர்வு மற்றும் தீய எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்கும் வாழ்க்கை கோட்பாட்டின் சுதந்திரமான ஓட்டத்தில் இடைஞ்சல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தும். குற்ற உணர்ச்சியை அவர் எப்படி விட்டொழித்தார்? ஹாரியட் தினமும் தன் அலுவலகத்தில் வெகு நேரம் வரை வேலை பார்த்து வந்தார். பல நேரங்களில் அவர் அலுவலகத்தை விட்டு கிளம்பும்போது நள்ளிரவு வரை ஆகிவிடும். தான் இவ்வளவு கடினமாக உழைப்பதை பார்த்து தன் மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் தன் முதுகில் தட்டி கொடுத்து தன்னை பாராட்டுவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அப்படி நடக்கவில்லை. வழக்கமாக அவர் ஒருவர் மட்டுமே வெகு நேரம் வரை வேலை பார்த்ததால் அவரது இந்த அர்ப்பணிப்பை மற்றவர்கள் அறிந்திருக்கக்கூட இல்லை. இதற்கிடையில் அவரது குடும்ப வாழ்க்கையில் தீவிரமான பிரச்சனை ஏற்பட்டது. அவரது கணவரும் 2 மகன்களும் அவர் எப்படி இருப்பார் என்பதையே மறந்து விட்டிருந்தனர். அவரது இளைய மகனின் கால்பந்து அணி உள்ளூரில் விளையாடிய போது ஹேரியட் அதை பார்க்க தவறியதோடு யார் வெற்றி பெற்றார்கள் என்று விசாரிக்க கூட மறந்துவிட்டார். மேலும் அவருக்கு பயங்கரமான உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டிருப்பதாக அவரது மருத்துவர் அவரை எச்சரித்தார். அவரது கணவர் அவரை விட்டு பிரிய விரும்பியதாக அவரிடம் தெரிவித்த பிறகுதான் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து ஹேரியட் என்னிடம் பேச வந்தார். அவர் ஏன் தன் கணவனை தன் வாழ்க்கையிலிருந்து ஒரே அடியாக ஒதுக்கினார் என்றும் ஏன் தன் மகன்களிடம் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை என்றும் நான் அவரிடம் கேட்டேன்.
முதலில் அவர் தன் வேலையை தக்க வைத்து கொள்ள தான் கடினமாக உழைக்க வேண்டியிருப்பதாக கூற முயற்சித்தார். அவரது சக ஊழியர்கள் அவரைப் போல நெடுநேரம் வரை உழைக்கிறார்களா என்று நான் கேட்டேன். இல்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். அவருடைய அலுவலகத்தில் உள்ள மற்றவர்கள் வழக்கமான வேலை நேரத்தில் மட்டுமே வேலை செய்தனர். அவர் ஏன் அவ்வளவு கடின முயற்சியோடு உழைக்கிறார் என்பதை நான் அவருக்கு எடுத்து கூறினேன். உங்களுக்குள் ஏதோ ஒன்று உங்களை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லையென்றால் நீங்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் எதற்காகவோ உன்னை தண்டித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினேன். சில கணங்கள் அவர் இதை மறுத்தார். தன் வேலை பழக்க வழக்கங்கள் இயல்பானவை. மற்றவர்கள்தான் சோம்பேறியாக உள்ளதாக அவர் சொல்ல முயற்சித்து கொண்டே இருந்தார். ஆனாலும் இறுதியில் தன்னிடம் ஓர் ஆழமாக குற்ற உணர்வு இருப்பதை அவர் ஒத்துக்கொண்டார். 15 வருடங்களுக்கு முன் அவரது தந்தை இறந்தவுடன் அவருடைய சொத்தின் நிர்வாக பொறுப்பு இவருக்கு வந்தது. தன் தம்பிக்கு சேர வேண்டிய பெரும் தொகையை அவரிடம் கொடுக்காமல் வேண்டுமென்றே அவர் தடுத்து வைத்திருந்தார். ஏன் அப்படி செய்தீர்கள்? உங்களுக்கு அவ்வளவு பேராசையா என்று நான் அவரிடம் கேட்டேன். நிச்சயமாக இல்லை. என்னுடைய தம்பி ஒரு தீவிரமான போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தான். நான் பணத்தை அவனிடம் கொடுத்திருந்தால் அதை அவன் என்ன செய்திருப்பான் என்று எனக்கு தெரியும். அவன் திருந்தி வரும் வரை அவனுக்காக அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன் என்று அவர் பதிலளித்தார். பிறகு என்று நான் அவரை தூண்டினேன். ஹாரியட் பெருமூச்செறிந்தார். அது நடக்கவே இல்லை. போதை மருந்து பழக்கத்தால் அவன் இறந்துவிட்டான். அவன் சாக வேண்டும் என்று நினைத்திருக்கவில்லை. ஆனால் முடிவு அதுதான். அவனுக்கு வெறும் 26 வயதுதான் ஆகியிருந்தது. அந்த பணத்தை நான் தடுத்து நிறுத்தி வைக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவன் போதை அடிமை பழக்க மீட்பு திட்டம் ஏதேனும் ஒன்றில் சேர அதை பயன்படுத்தி இருக்கக்கூடும். அவன் இன்று எங்களோடு இருந்திருப்பான். அவன் இறந்ததற்கு நான் தான் காரணம் என்றார். நீங்கள் இதை மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து செய்ய முடியுமானால் என்ன செய்வீர்கள்? அவர் தலையை அசைத்தவாறே, எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுடைய பிரச்சனையால் அவனை கடிந்து கொண்டிருக்காமல் அவனை அதிலிருந்து வெளிக்கொணர கடினமாக முயன்றிருப்பேன் என்று கூறினார். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்தது உங்களுக்கு நியாயமாகப்பட்டதா? நீங்கள் சரியான காரியத்தை செய்து கொண்டிருப்பதாக உணர்ந்தீர்களா என்று கேட்டேன். நிச்சயமாக. ஆனால் அது தவறு என்று இப்போது நான் உணர்கிறேன். அந்த பணம் என்னுடையது அல்ல என்றாள். அப்படியானால் நீங்கள் இப்போது அப்படி செய்ய மாட்டீர்கள், சரிதானே? அவரது முகம் இறுகியது. இல்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆனால் அது இப்போது ஒரு பொருட்டல்ல. நான் செய்த காரியத்திற்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. எனக்கு இருந்த ஒரே தம்பியிடமிருந்து நான் திருடினேன். அவன் இறந்து விட்டான். கடவுள் என்னை தண்டிப்பதுதான் சரி. நான் அதற்கு தகுதியுடையவள்தான் என்று பதிலளித்தாள். கடவுள் அவரை தண்டித்து கொண்டிருக்கவில்லை. அவர்தான் தன்னையே தண்டித்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் அவருக்கு விளக்கினேன். வாழ்க்கை விதிகளை முறைகேடாக பயன்படுத்தினால் அதற்கேற்ப நீங்கள் துன்பப்படத்தான் வேண்டும். மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் ஒரு திறந்த கம்பியில் கை வைத்தால் அது உங்களை தாக்கும். இயற்கையின் ஆற்றல்கள் தீயவை அல்ல. நீங்கள் அவற்றை பயன்படுத்தும் விதம்தான் நல்ல விளைவுகளும் தீய விளைவுகளும் ஏற்படுவதை தீர்மானிக்கும். மின்சாரம் தீங்கு விளைவிப்பதில்லை. அதை நீங்கள் உங்கள் வீட்டை பிரகாசிக்க செய்வதற்கு பயன்படுத்துகிறீர்களா அல்லது ஒருவரை கொலை செய்ய பயன்படுத்துகிறீர்களா என்பதை சார்ந்திருக்கிறது. ஒரே தவறு, விதியை பற்றிய அறியாமைதான். ஒரே தண்டனை, மக்களால் அந்த விதி முறைகேடாக பயன்படுத்தப்படுவதால் ஏற்படும் விளைவுகள்தான். வேதியியலின் கொள்கைகளை முறையின்றி பயன்படுத்தினால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தை கொளுத்திவிடக்கூடும். ஒரு பலகையை உங்கள் கையால் ஓங்கி அடித்தால் உங்கள் கையிலிருந்து இரத்தம் வரக்கூடும். தவறு பலகை மேல் இல்லை, அதை நீங்கள் முறை தவறி பயன்படுத்தியதில் இருக்கிறது. இறுதியாக கடவுள் கண்டிப்பதோ அல்லது தண்டிப்பதோ இல்லை என்பதை ஹாரியட் உணர்ந்து கொள்ள நான் உதவினேன். அவரது அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அவரது எதிர்மறையான அழிவுபூர்வமான சிந்தனைக்கு ஏற்ப அவரது ஆழ் மனம் நடந்து கொண்ட விதம்தான். அவருக்கு தேவை மன்னிப்பு. ஆனால் மன்னித்தலின் உண்மையான பொருள்
உங்களை நீங்களே மன்னிப்பது. மன்னிப்பு என்பது தெய்வீகமான இணக்க விதியோடு உங்கள் எண்ணங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்வது. சுய கண்டனத்தை நரகம் என்றும் மன்னிப்பை சொர்க்கம் என்றும் அழைக்கலாம். குற்ற உணர்வு மற்றும் சுய கண்டனம் ஆகிய சுமைகள் அவரது மனதிலிருந்து நீக்கப்பட்டன. அவர் பூரண குணமடைந்தார். அவர் மேற்கொண்ட அடுத்த மருத்துவ பரிசோதனையில் அவரது இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தது கண்டறியப்பட்டது. ஒரு கொலையாளி தன்னை மன்னிக்க கற்றுக்கொண்டார். பல வருடங்களுக்கு முன் ஆர்தர் ஐரோப்பாவில் ஒருவரை கொலை செய்தார். அவர் என்னிடம் வந்தபோது மிகுந்த மனவேதனையையும் சித்திரவதையையும் அனுபவித்து கொண்டிருந்தார். தன்னுடைய கொடூரமான செயலுக்காக கடவுள் தன்னை தண்டிக்கத்தான் வேண்டும் என்று உறுதியாக நம்பினார். என்ன நடந்தது என்று நான் அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் தான் கொலை செய்த அந்த நபர் தன் மனைவியுடன் தகாத தொடர்பு வைத்திருந்ததை தான் கண்டுபிடித்ததாக என்னிடம் விளக்கினார். அவர் வேட்டையாடிவிட்டு திரும்பி வந்தபோது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருவரும் சேர்ந்திருந்ததை பார்த்து விட்டார். ஒரு கணம் மதிமயங்கி கோபத்தில் அந்த நபரை சுட்டு கொன்றுவிட்டார். சட்டம் அவரது செயலை அவ்வளவு தீவிரமானதாக கருதவில்லை. அவர் சில மாதங்களை மட்டும் சிறையில் கழித்துவிட்டு வெளியே வந்துவிட்டார். ஆர்தர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் தன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார். பல வருடங்களுக்கு பிறகு அவர் ஓர் அமெரிக்க பெண்ணை சந்தித்து திருமணம் செய்து கொண்டார். அவரும் அவரது மனைவியும் 3 இனிய குழந்தைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டனர். பலருக்கும் உதவக்கூடிய நிலையில் உள்ள ஒரு வேளையில் அவர் வெற்றிகரமாக திகழ்ந்தார். அவருடன் பணியாற்றும் சக ஊழியர்கள் அவர் மீது அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர். இவை எதுவுமே அவருக்கு உதவவில்லை. இவ்வளவு காலத்திற்கு பிறகும் தான் செய்த காரியத்திற்காக அவர் தன்னை இன்னும் குறை கூறி கொண்டிருந்தார். அவரது கதையை கேட்ட பிறகு நம் உடலில் உள்ள உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் 11 மாதத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படுகின்றன என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுவதை நான் அவரிடம் விளக்கினேன். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர் மிகவும் மாறியிருந்தார். கொலை செய்த ஆர்தருக்கும் இவருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்தவிதமான ஒற்றுமையும் இல்லை. பல வருடங்களாக அவர் வேறு மனிதராக வாழ்ந்து வந்திருந்தார். மேலும் அவர் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தன்னை முழுவதுமாக மேம்படுத்தி இருந்தார். அவர் இப்பொழுது மனித குலத்திடம் அன்பும் நல்லெண்ணமும் கொண்டிருந்தார். பல வருடங்களுக்கு முன் கொலை செய்த அந்த மனிதன் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இறந்து போய் பல காலம் ஆயிற்று. தானே தன்னை மன்னிக்க மறுத்ததன் மூலம் ஆர்தர் ஓர் அப்பாவி மனிதனை குற்றப்படுத்தி கொண்டிருந்தார். என்னுடைய இவ்விளக்கம் அவர் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தன் மனதில் இருந்த ஒரு பெரும் பாரம் இறக்கப்பட்டது போல் உணர்ந்ததாக அவர் தெரிவித்தார். உங்கள் அனுமதியின்றி பிறருடைய விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது. இரமோனா என்ற பள்ளி ஆசிரியை என்னுடைய ஒரு சொற்பொழிவிற்கு பின் என்னை பார்க்க வந்தார். சமீபத்தில் தான் ஓர் உரையாற்ற வேண்டியிருந்ததாகவும் அவர் பேசி முடித்த பிறகு அவரது சக ஆசிரியைகளில் ஒருவர் அவரது பேச்சை மோசமாக விமர்சித்து ஒரு கடிதம் எழுதி அவருக்கு அனுப்பியதாகவும் என்னிடம் கூறினார். ரமோனா மிகவும் வேகமாக பேசியதாகவும் சில வார்த்தைகளை விளங்கியதாகவும் அவரது பேச்சு தெளிவாக கேட்கவில்லை என்றும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அவரது சொல் நடை மோசமாக இருந்ததாகவும் அவரது உரை தெளிவின்றி இருந்ததாகவும் எழுதப்பட்டிருந்தது. ரமோனா மிகவும் வருந்தினார், கோபப்பட்டார். தன்னை விமர்சனம் செய்த ஆசிரியை மீது பெருங்கோபம் கொண்டார். பள்ளியில் அவருடன் எல்லா விதமான தொடர்பையும் துண்டித்தார். நான் அவரை கேள்விகள் கேட்டபோது இறுதியில் தான் அந்த விமர்சனங்கள் பலவற்றிற்கும் தகுதியானவர்தான் என்பதை ரமோனா ஒப்புக்கொண்டார். பெரியவர்கள் நிறைந்திருந்த கூட்டத்தில் பேசி அவருக்கு பழக்கம் இருக்கவில்லை. முதலிலேயே அவர் மிகவும் பதற்றமாக இருந்திருந்தார். பேச்சு முடிந்த பிறகு தான் அதை கடந்து வந்துவிட்டது குறித்து நிம்மதி பெருமூச்சு விட்டார். அதனால்தான் தன் சக ஆசிரியையின் விமர்சனங்கள் அவரை காயப்படுத்தின. இது சாதாரணமாக நடப்பதையே பெரும் சாதனையாக கருதும் ஒரு நடை குழந்தையை அது போதிய வேகத்துடன் ஓடவில்லை என்பதற்காக ஒருவர் கடிந்து கொண்டது போலிருந்தது. நாங்கள் தொடர்ந்து உரையாடிய போது
தான் முதலில் குழந்தைத்தனமாக நடந்து கொண்டிருந்ததை அவர் உணரத் துவங்கினார். தனக்கு எழுதப்பட்ட கடிதம் உண்மையிலேயே ஓர் ஆசீர்வாதம் என்பதையும், தன்னை சிறப்பாக்கிக் கொள்ள தனக்கு தேவைப்பட்ட ஒன்று என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். தன் பேச்சாற்றலை வளர்த்து கொள்ள அருகிலிருந்த கல்லூரி ஒன்றில் பொது மேடை பேச்சை பாடமாக எடுத்து படிக்கத் துவங்கினார். இதற்கிடையே தனக்கு கடிதம் எழுதிய ஆசிரியையை அழைத்து அவரது ஆர்வத்திற்காகவும் தகவல்களுக்காகவும் நன்றி கூறினார். மனிதாபிமானத்துடன் இருப்பது எப்படி? ஒருவேளை ரமோனாவிற்கு வந்த கடிதம் முற்றிலும் தவறானதாக இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? தன்னை குறித்து எழுதப்பட்ட விமர்சனங்கள் முற்றிலும் தவறு என்று நினைக்க ரமோனாவிற்கு போதுமான காரணங்கள் இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? அப்படி நடந்திருக்குமானால் தன் பேச்சில் இருந்த ஏதோ ஒன்று, அது பேசப்பட்ட விதம் அல்லது அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்து என்று எதுவாயினும் சரி, அது அக்கடிதத்தை எழுதியவரின் பாரபட்சங்கள், மூட நம்பிக்கைகள் அல்லது குறுகிய வகுப்புவாத நம்பிக்கைகளை நோகடித்திருக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்திருக்க வேண்டியிருந்திருக்கும். பிரச்சனை தன்னிடம் இல்லை, கடிதம் எழுதியவரிடத்தில்தான் இருக்கிறது என்பது புரிந்திருக்கும். இதை புரிந்து கொள்வது என்பது மனிதாபிமானத்தை நோக்கி எடுத்து வைக்கும் முக்கியமான முதல் அடியாகும். அடுத்த அறிவுபூர்வமான செயல் அடுத்தவரின் சமாதானத்திற்கும் இணக்கத்திற்கும் புரிதலுக்கும் பிரார்த்தனை செய்வது. நீங்கள்தான் உங்கள் எண்ணங்கள், எதிர்வினைகள் மற்றும் உணர்ச்சிகளின் எஜமானர் என்பதை அறியும்போது உங்களை எதுவும் பாதிக்காது. உணர்ச்சிகள் எண்ணங்களை பின்தொடரும், உங்களை தொந்தரவு செய்யும் அல்லது நோகடிக்கும் அனைத்து எண்ணங்களையும் நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் உங்களிடம் உள்ளது. மணமேடையில் தனித்து விடப்பட்ட மணப்பெண். சில வருடங்களுக்கு முன் அருகில் உள்ள ஒரு தேவாலயத்தில் ஒரு திருமணத்தை நடத்தி தருமாறு என்னை கேட்டிருந்தனர். மணமகன் கடைசி வரை வரவே இல்லை. 2 மணி நேரத்திற்கு பின் மணமகளின் கண்களில் இருந்து சில கண்ணீர் துளிகள் தெறித்தன. பிறகு மணப்பெண் என்னிடம், நான் தெய்வீக வழிகாட்டுதலை வேண்டி பிரார்த்தித்தேன். இது என் பிரார்த்தனைக்கான விடையாக இருக்கக்கூடும், ஏனெனில் கடவுள் ஒருபோதும் தவறு செய்வதில்லை என்று கூறினார். அவரது நடவடிக்கை கடவுள் மீதும் அனைத்து நல்ல விஷயங்கள் மீதும் அவருக்கு இருந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதாக இருந்தது. அவரது இதயத்தில் எந்த மனக்கசப்பும் இல்லை, ஏனெனில் அவர், நான் இத்திருமணத்திற்காக நீண்ட நாட்களாக ஏங்கியிருந்தேன், ஆனால் இது எனக்கு சரியான ஒன்றாக இருந்திருக்காது என்று நினைக்கிறேன், ஏனெனில் நான் சரியான காரியம் வேண்டி பிரார்த்தித்திருந்தேன், எனக்கு மட்டுமல்லாது எங்கள் இருவருக்கும் சேர்த்து என்று கூறினார். பலரும் உணர்ச்சி வசப்பட்டு குழம்பி போயிருக்கக்கூடிய ஓர் அனுபவத்தை இந்த பெண் சலனமின்றி மிகவும் அமைதியாக ஏற்றுக்கொண்டார். உங்கள் ஆழ் மனதின் ஆழத்தில் உள்ள முடிவில்லா பேரறிவுடன் ஒத்திசைவுடன் இருங்கள். உங்கள் பெற்றோர் உங்களை தங்கள் கைகளில் ஏந்திய போது எவ்வித கேள்வியுமின்றி அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தீர்களோ அவ்வளவு நம்பிக்கையை உங்கள் பிரார்த்தனைக்கு கிடைக்கும் விடை மீதும் வைத்திடுங்கள். இதுதான் சமநிலைக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் உங்களை இட்டுச் செல்லும் நெடுஞ்சாலை. நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். மேலும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை என்கிற நூலும், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்களின் அசுரன் என்கிற நூலையும், திருமதி ரோண்டாபைன் அவர்கள் எழுதிய மாயா ஜாலம் என்கிற நூலையும், வரலாற்று ஆய்வாளர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் என்கிற நூலையும், திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் என்ற நூலையும், வரலாற்று ஆய்வாளர் சே திவான் அவர்கள் எழுதிய வரச் சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் என்கிற நூலையும், திரு பாலோ கொய்லோ அவர்கள் எழுதிய ரசவாதி நூலையும், பாரதியாருடன் பயணித்த வ ராமசாமி அவர்கள் எழுதிய மகாகவி பாரதியார் என்கிற நூலையும் ஒளிப்பதிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.